மகளே வயிறு பசிக்கிற மாதிரி இருக்கு. அதை ஏமா என்கிட்ட சொல்ற? உன் மருமகிட்ட சொல்லு, தோசை ஈசை சுட்டு தருவா. உன்கிட்ட சொன்னேன் பாரு, என்ன சொல்லணும். மருமகளே. என்னத்த கூப்பிட்டீங்களா? ஆமா மருமகளே, வயிறு பசிக்குது, 2 தோசை சுட்டு கொண்டாயேன். சரித்த. அரை மணி நேரத்துக்கு பிறகு. என்ன மருமகளே இப்போ வரேன்ட்டு போனா ஒரே போக்கா அரை மணி நேரம் கழிச்சு தோசை சுட்டு கொண்டு வந்திருக்க? இதை மாவு ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்துட்டே எடுத்து வெளியில் வச்சு அந்த கூலிங்லாம் போனதுக்கப்புறம் தோசை சுட்டா தானே நல்லாயிருக்கும். அதனால தான் அரை மணி நேரம் ஆச்சு. அண்ணி என்ன நீ மாமியார் தோசை கேட்டோன்னே அடுத்த நிமிஷம் கொண்டு வந்து நிற்கணும், அதுதான் மருமகளுக்கு நல்லது. அதை நீ சொல்லக்கூடாது என்ன அத்தை. நீங்கள் என்ன முகரையை பார்த்துட்டே இருக்கீங்க? தோசை தின்னுங்க, இல்லைன்னா ஆறிடும். 2 நாட்களுக்கு பிறகு. எனக்கு இப்போ தோசை திங்கணும் போல இருக்கு. நாத்து அன்னைக்கு சொன்ன பத்தியா, நினைச்சோடனே தோசை கொண்டு வரணும்னு. இன்னைக்கு நீ நினைச்ச, நான் தோசையை கொண்டு வந்துட்டேன். எப்படிரா? நாத்து ஒரு வாரத்துக்கு தேவையான தோசையா வண்ணமாக சுட்டு ஹாட் பாக்ஸில் வச்சு அடுக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே தள்ளிட்டேன். எல்லாம் ரெடியாக இருக்கும். நீ கேட்குறவங்களையும் கொண்டு வந்து உன் கையில் கொடுத்துருவேன். நீ டக்கு டக்கு டக்குன்னு சாப்பிடலாம்.